ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் எங்க இருக்கோம்னா ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. ஹோசூர்ல இருந்து லிட்டில் இங்கிலாந்துன்னு சொல்லப்படுற தளி டவுன் வரைக்கும் நாம பஸ்ல டிராவல் பண்ண போறோம். பிரைவேட் பஸ்ஸஸ், கவர்மெண்ட் பஸ்ஸஸ் எல்லாமே இருக்கும் தளிக்கு ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தளி நோக்கிய பஸ் பயணத்துக்குள்ள போகலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், காலங்காத்தால 9 மணிக்கு நாம ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. ஹோசூர்ல இருந்து தளிக்கு, தேன்கனி கோட்டைக்கு, நம்ம பார்டர் டவுனான அத்திபலிக்கு இங்கெல்லாம் வந்து நல்ல பஸ் கனெக்டிவிட்டி இருக்கும். லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸ், பெங்களூர்ல இருந்து போற எல்லா பஸ்ஸஸ்மே வந்து நம்ம ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட் வழியா தான் போவோம். அதனால உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பிளேசஸ்க்குமே வந்து நல்ல கனெக்டிவிட்டி இருக்கு. நம்ம இண்டஸ்ட்ரியல் டவுனா வேற டெவலப் ஆயிடுச்சு ஹோசூர், அதனால சூப்பரான கனெக்டிவிட்டி. இது தேன்கனி கோட்டை பஸ்ஸுங்க. ஸோ இங்கிருந்து பாத்தீங்கன்னா தளிக்கு இங்க இருக்கு பாருங்க, தேன்கனி கோட்டை தளி போற பஸ்ஸஸ் எல்லாம் வந்து இங்கதான் நின்றுட்டு இருக்கோம். பக்கத்துலயே வந்து எஸ்ஐடிசி பஸ்ஸஸ் நிக்கிறதுக்கான இடம் இருக்கும். கர்நாடகா பஸ்ஸஸும் இருக்கும். இங்க இருக்கு பாருங்க, இங்க ஒரு கவர்மெண்ட் கர்நாடகா பஸ் இருக்கு, இங்க பிரைவேட் கர்நாடகா பஸ் இருக்கு. பக்கத்துல இருக்கிற ஆனைக்கல் மாதிரியான டவுன்ஸ்க்கெல்லாம் வந்து ஆனைக்கல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாலூர், இந்த மாதிரி கர்நாடகாக்குள்ள இருக்கிற டவுன்ஸ், ஆந்திரா பஸ்ஸஸ் எல்லாமே வந்து ஹோசூர்ல வரும். ஸோ 3 ஸ்டேட் பஸ்ஸும் வந்து நம்ம ஹோசூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வரும். ஸோ நம்ம தளியும் வந்து தமிழ்நாடு கர்நாடகா பார்டர்ல இருக்கிற ஒரு அழகான டவுனுங்க. சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மக்களே, காலங்காத்தால கூட சென்னைக்கு எவ்வளவு பஸ்ஸஸ் கிளம்புது பாத்தீங்களா? இது சென்னை இல்லைங்க, கோயம்புத்தூர் எஸ்சிடிசி பஸ். சென்னைக்கும் நிறைய பஸ்ஸஸ் கிளம்பும். ஸ்லீப்பர் கம் சீட்டர் இது. இதெல்லாம் வேலூர் இந்த மாதிரி போற பஸ்ஸஸ். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தளி வரைக்கும் போற பஸ் கிடைச்சிருச்சுங்க. ஹோசூர் டவுன் பஸ்ஸஸ் வந்து ரொம்பவே மாடர்ன் ஆயிருச்சு இப்போ. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பழைய ரோஸ் கலர் பஸ் இருக்கும்ல, இந்த மகளிர் இலவச பேருந்து, விடியல் பேருந்தா, அது ஓடிட்டு இருந்துச்சு தளி ரூட்ல எல்லாம். இப்ப அதே விடியல் பேருந்து தான், பட் ஆனா வந்து அப்கிரேடட் ப்ளூ கலர் வெர்ஷன். எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? 2+2 சீட்டர் டவுன் பஸ்ஸஸ். உள்ளுக்குள்ள ஸ்பீக்கர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்களா, சூப்பரா இருக்குங்க. ரூட்டே வந்து அவ்வளவு இயற்கை எழில் கொஞ்சம் இடங்களா இருக்கும். நம்ம டிராவல் பண்ற ரூட்டு, ஹோசூர்ல இருந்து தளி போற ரூட்டு. லிட்டில் இங்கிலாந்துன்னு சும்மாவா சொல்றாங்க, போற வழியில பாருங்களா, கொஞ்ச தூரம் வரைக்கும் நிறைய ஹோசூரோட சபர்பன் ஏரியாஸ் இருக்கும், நம்ம ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் எல்லாம் இருக்கும். ஹோசூர் மாநகராட்சி ஆயிடுச்சுல, கார்பரேஷன் ஆயிடுச்சு. அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குங்க. டிவிஎஸ் மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் வந்து தளி போற வழியில தான் இருக்கும். ரொம்பவே வந்து என்ன சொல்றது, ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் இடங்கள் பிளஸ் இண்டஸ்ட்ரியலி டெவலப்டு ரீஜன். இது ஒரு வித்தியாசமான காம்பினேஷன் ஹோசூர்ல. அவ்வளவு சூப்பரா இருக்கும். இங்க கிளைமேட் எல்லாம் ரொம்ப ரொம்ப இதமான கிளைமேட். நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து நம்ம கர்நாடகா எப்படி பெங்களூர் வந்து ஒரு கார்டன் சிட்டி, சில் சிட்டியோ, அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஹோசூர் வந்து சில் சிட்டின்னு சொல்லுவேன். என்ன கார்டன்ஸ் மட்டும் கொஞ்சம் இல்ல பெங்களூர் அளவுக்கு. பட் தென் ஓகே, டெம்பரேச்சர் வந்து எப்பவுமே வந்து ஒரு மிதமான சூழ்நிலையிலேயே இருக்கும். சம்மர்ல கூட உங்களுக்கு வந்து ரொம்ப தெரியாது, ஹீட் வந்து ரொம்ப தெரியாது. ஸோ நீங்க ஹோசூர்ல ஸ்டே பண்ற மக்களுக்கு, ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ற மக்களுக்கு இது தெரியும். ஒன்ஸ் வந்து ஹோசூர்ல தங்கி ஒர்க் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டுல மற்ற இடத்துல எல்லாம் வந்து தங்குறது வந்து கஷ்டமாயிடும். அந்த அளவுக்கு வந்து டெம்பரேச்சர் செட் ஆயிடுமா. அதுக்கப்புறம் எந்த ஊர் போனாலுமே இந்த ஊர் என்னப்பா இவ்வளவு வெயில் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். ஸோ மக்களே, அதனாலேயே வந்து ஹோசூர் சுத்தி வந்து நிறைய பூக்கள் எல்லாம் வந்து விளைவிப்பாங்க. எக்ஸ்போர்ட் எல்லாம் கூட பண்ணுவாங்க. இந்தியாக்குள்ள மற்ற ஸ்டேட்ஸ்க்கும் வந்து அனுப்பிச்சுடுவாங்க. போக பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் கூட வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இங்கிருந்து. ஹோசூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா 2-3 ஃப்ளவர் மார்க்கெட்ஸ் இருக்கும். அங்கேயும் வந்து நிறைய மக்கள் வந்து வாங்கிட்டு போவாங்க. இந்த வழியில டிராவல் பண்ற மக்கள் கூட, மற்ற ஊர் மக்கள் கூட நின்று பூக்கள் எல்லாம் வாங்கிட்டு போற அளவுக்கு வந்து ஹோசூர் ஃப்ளவர் மார்க்கெட்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். கேரளாக்கெல்லாம் கூட கொல்லம் பஸ் இருக்குல்ல, ஹோசூர்ல இருந்து கொல்லம் வரைக்கும் போற பஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பூக்கள் லோடோட தான் போகும். ஆம்னி பஸ்ஸஸ்ல போகும். அந்த மாதிரி எக்கச்சக்கமான பூக்கள் விளைவிக்கிற பூமி வந்து, விவசாய பூமிகள் வந்து ஹோசூர் சுத்தியுமே இருக்கும். இது வந்து பட்டு வளர்ச்சி துறை.
நம்ம ஹோசூர் ராமநாயக்கன் லேக் போற வழியில இருக்கும். ஸோ நம்ம ராமநாயக்கன் லேக்ல இருந்து பாத்தீங்கன்னா தேன்கனி கோட்டைக்கு ஒரு ரோடும் தளி போறதுக்கு ஒரு ரோடும் பிரியும். தளி போற ரோட்ல தான் வந்து உங்களுக்கு நான் சொன்னல டிவிஎஸ் கம்பெனியோட கேம்பஸ் எல்லாம் இருக்கு. ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. நம்ம கண்டினியூஸா நீங்க ஸ்கிப் பண்ணாம டிராவல் பண்ணுங்க. அழகா இயற்கையில் கொஞ்சம் அழகுலையும் அதுக்கப்புறம் ஹோசூரோட அவுட்டர்ல இருக்கிற ரெசிடென்ஷியல் ஏரியாஸையும் பார்த்துட்டே வந்து நம்ம டிராவல் பண்ண போறோம். வாங்க மக்களே, போகலாம் தளிய நோக்கி, லிட்டில் இங்கிலாந்து ஆஃப் தமிழ்நாடு. ஃப்ரெண்ட்ஸ், நாம டிக்கெட் எடுத்தாச்சுங்க. ஹோசூர்ல இருந்து தளி வரைக்கும் போறதுக்கு 17 ரூபா டிக்கெட் பிரைஸ். நம்ம ஹோசூர் போற வழியில தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹோசூர்ல ஃபர்ஸ்ட் ஒரு தியேட்டர் ஆரம்பிச்சாங்க, மல்டிபிளெக்ஸ் தியேட்டரு, கிராண்ட் சினிமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து காரனூர் அப்படிங்கிற ஏரியால தான் இருக்கு, நம்ம போற வழியில தான் இருக்கு. இங்க பாத்தீங்கல்ல, ஹோசூர்ல இருந்து கொஞ்சம் அவுட்டர் வந்துடனே போதும், அப்படியே பூந்தோட்டங்களா இருக்கும் பாக்குற இடத்துல எல்லாம். ஒரு பக்கம் தோட்டம் இருக்கும், ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் இருக்கும், திடீர்னு ஒரு கிராமம் வரும், திடீர்னு கம்பெனிஸ் வரும், அப்படியே ஒரு மாதிரி ஒரு கலவையா இருக்கும். ஹோசூர் சுத்தி நம்ம டிராவல் பண்ணாவே போதும். இது என்ன ஒரு கிராமமா இல்ல ஒரு பெரிய சிட்டியா குட்டி டவுனா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். அந்த அளவுக்கு வந்து வேகமா வளர்ந்துட்டு இருக்கிற கார்பரேஷன் அப்படின்னு சொல்லலாம். வளர்ச்சி வர வர பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அட்வான்டேஜ், ஒரு பக்கம் டிஸ்அட்வான்டேஜ். இருக்கிற நீர்நிலைகள் எல்லாம் வந்து மாசடைஞ்சிருச்சு. அதை மட்டும் நம்ம சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ங்கிற கான்செப்டே வந்து நம்ம ஊர்ல கிடையாதுன்னு நினைக்கிறேன். நம்ம கார்பரேஷன் அளவுக்கு வந்து தரம் உயர்த்திட்டாங்க ஹோசூர் சிட்டிய. ஏர்போர்ட் எல்லாம் கட்டுறதுக்கெல்லாம் பிளான் பண்றாங்க, மெட்ரோ இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு பிளான் பண்றாங்க. பட் ஆனா வந்து இருக்கிற நீர்நிலைகளை மட்டும் விட்டுறாங்க. லைஃப் லைன் பாது தண்ணீர் தேவைகளுக்கான ராமநாயக்கன் லேக் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஆகாய தாமரை முளைச்சு நம்ம தண்ணியே வந்து கெட்டு போச்சு. இதுக்கு வந்து போட்டுங்கெல்லாம் விடுறதுக்கு இந்த போட் ஜெட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் கட்டினாங்க. பட் எல்லாம் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு ஆகாய தாமரைகள் மூடிருச்சு. அதுக்குள்ள போட்டே ஓடாது, சிக்கிக்கும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்ன செய்யறது? இப்ப பாத்தீங்கல்ல, இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ல
வடநாட்டு மக்கள் வந்து இங்க இந்த சிலைகள் எல்லாம் செய்வாங்க விநாயகர் சதுர்த்திக்கு. விநாயகர் சிலை எல்லாம் செய்வாங்கல்ல. சோ அந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் வந்து இங்க நிறைய இருக்கும். இங்கிருந்து வந்து பெங்களூர் பக்கம் ஒரு 5-6 கிலோமீட்டர்ல பெங்களூருக்கு தளி ரோடு இருக்கு இல்லைங்களா, அதுல இருந்து 5-6 கிலோமீட்டர்ல நம்ம பெங்களூர் கர்நாடகா பார்டர் ரீச் ஆயிடலாம். போற எல்லா கட்டுமே வந்து கர்நாடகாவை நோக்கி தான் திரும்பும், ஆப்போசிட் டைரக்ஷன்ல. அந்த அளவுக்கு வந்து கர்நாடகா பார்டர் அப்படியே பேரலா போயிட்டு இருக்கும் ஹோசூர் டு தளி போற ரூட்ல. ஸோ ஆனைக்கல் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனைக்கல் எல்லாமே வந்து பெங்களூருக்கும் ஹோசூருக்கும் நடுவில் இருக்கிற அந்த பார்டர்ல இருக்கிற குட்டி டவுன்ஸ். ஸோ அதுக்கெல்லாம் கூட நம்ம டிராவல் பண்ண போறோம். ஸோ எந்த மாதிரி இருக்கும் இக்கோ சிஸ்டம் ஹோசூரை சுத்தியும். ஆனைக்கலும் வந்து ஃபுல்லா இண்டஸ்ட்ரியல் ஏரியா தாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல பெங்களூருக்கும் ஹோசூருக்கும் ஒரு வித்தியாசமே இல்லாத மாதிரி ட்வின் சிட்டிஸா ஆயிடும்னு நினைக்கிறேன். 2 ஸ்டேட்டு பட் ஆனா ஒரே சிட்டிங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து இன்டர் கனெக்டடா இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்கு. நீங்க ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தே பார்க்கும்போது தெரியும், அத்திப்பள்ளிக்கு வந்து நிறைய பஸ்ஸஸ் போகும். நாம வந்து அத்திப்பள்ளின்னு சொல்லுவோம். கரெக்டா நம்ம தமிழ்நாடு கர்நாடகா பார்டர் கிராஸ் பண்ணோன்னே அத்திப்பள்ளி வந்துருங்க. ரொம்ப ரொம்ப எட்டி குதிச்சா ஹோசூர்ல இருந்து வேகமா போய் லாங் ஜம்ப் பண்ணா நம்ம பார்டர் தாண்டி குதிச்சிருவோங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பக்கமாயிருச்சு. அதனாலேயே வந்து மெட்ரோ ட்ரெயினை வந்து பெங்களூர் மெட்ரோ இருக்குல்ல, அதை வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஹோசூருக்குள்ள எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு பார்த்தாங்க. பட் ஆனா வந்து அது கர்நாடகா கவர்மெண்ட் ஃபீசிபிலிட்டி ஸ்டடியில அது செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. செயல்படுத்தலாம் முடியும், அவங்களுக்கு என்ன காண்டோ. அன்பார்ச்சுனேட்லி அது வந்து பாசிபிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனா வந்து இப்போ நம்ம புது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, ஹோசூர், மதுரை, கோயம்புத்தூர் மாதிரியான சிட்டிஸ்லயும் வந்து மெட்ரோ ட்ரெயின்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா நம்ம ஹோசூர்ல நம்மளே ஒரு மெட்ரோ தயாரிச்சுக்கலாம். நீங்க என்னடா எக்ஸ்டெண்ட் பண்றது கர்நாடகாக்குள்ள இருந்து, நாங்களே எங்க மெட்ரோவை கட்டிக்கிறோம் அப்படின்னு மெட்ரோ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஹோசூர் எப்படின்னா ஒரு கான்சென்ட்ரேட்டட் சிட்டி கிடையாதுங்க. ஹோசூர் சுத்தியும் வந்து ஒரு 10-20 கிலோமீட்டருக்கு வந்து சிட்டி எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கும். அப்படியே ஒரு ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா பாத்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தேன்கனிக்கோட்டை நல்லா இருக்கு. அது வரைக்குமே வந்து இண்டஸ்ட்ரீஸும் ரெசிடென்ஷியல் ஏரியாஸும் இருக்கும். நடுவில் குட்டி குட்டி கிராமங்கள் எல்லாம் இருக்கும். அது மாதிரி டிஸ்பர்ஸ்டா இருக்கு நம்ம ஹோசூர் மாநகராட்சி வந்து. அதனால மெட்ரோ ட்ரெயின் எல்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இப்ப வந்து நிறைய ஸ்டாஃப் பஸ்ஸஸ் தான் டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. லோக்கல் ட்ரெயின் கனெக்டிவிட்டியும் கிடையாது. ட்ரெயின் லைன் இருக்கு, பட் ஆனா வந்து இது கரடு முரடான பாதை. இது வந்து நார்த் காவேரி வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ஒட்டி இருக்கிற சிட்டி அப்படிங்கிறதுனால நிறைய அனிமல் கிராசிங்ஸ் எல்லாம் இருக்கும். யானைகள் எல்லாம் வரும். தளி சைடு இப்ப நம்ம போயிட்டு இருக்கோமே, இதெல்லாம் கொஞ்சம் ரெசிடென்ஷியல் ஏரியாஸா இருக்குல்ல, ஹோசூரோட அவுட்டர் ஏரியாஸ். இன்னும் கொஞ்சம் தாண்டிட்டோம்னா கிராமப்புறங்கள் வந்துடும். அதுல எல்லாம் வந்து நம்ம ஹோசூருக்குள்ள இருந்து கர்நாடகாக்குள்ள இருந்து எலிஃபென்ட்ஸ் இங்க கிராஸ் ஆகும், இங்க இருக்கிற எலிஃபென்ட்ஸ் வந்து கர்நாடகாக்குள்ள கிராஸ் ஆகும். அந்த மாதிரி நிறைய ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃபிளிக்ட் வந்து இங்க நிறைய நடக்கும். ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டன்சஸ் எல்லாம் வந்து நம்ம ஹோசூர் சைடு கிராசிங் ஏரியா எல்லாம் பார்க்க முடியுமா? பட் ஆனா ஹோசூர்ல பார்க்க முடியும். ஏன்னா ஹோசூரை சுத்தியுமே வந்து இந்த நார்த் கர்நாடகா வைல்ட் லைஃப் சாங்சுரியோட காடுகள் எல்லாம் கூட இருக்கும். நம்ம ஹோசூர்ல இருந்து கிருஷ்ணகிரி போற வழியிலேயே பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம அசோக் லேண்ட் தாண்டனே வந்து சானமாவு ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்குள்ளேயும் வந்து அதுவும் வந்து எலிஃபென்ட் கிராசிங் ஜோன் தான். ஸோ இப்ப நிறைய இங்க பாருங்க ஸ்கூல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும், சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். கிராமங்கள் தான் இது எல்லாமே வந்து வேகமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு வருது. இப்போ ரீசெண்டா ரோடு வேற எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, போட்டிருக்காங்க பாருங்க புது ரோடு. அதனால ரோடு சைடு இருந்த கடைகள் எல்லாம் வந்து நிறைய அடி வாங்கி இருக்கு. என்ன டெவலப்மெண்ட் வரும்போது இது ஒண்ணுதான் பிரச்சனை. காலங்காலமா நேட்டிவ்ல இருந்த மக்களோட குடியிருப்புகள், அவங்களோட கமர்ஷியல் பிளேசஸ், வியாபாரம் செய்யற இடங்கள் எல்லாம் வந்து டெவலப்மெண்ட்டுங்கிற பேர்ல அடிப்படுது. வேற என்ன செய்யறது? இதுவும் வேணும் அதுவும் வேணும்னா ஏதோ ஒரு இடத்துல நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதா தான் இருக்கு. வளர்ச்சின்னு வரும்போது நம்ம இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதனால வந்து மக்கள் கொஞ்சம் இதை பொறுத்துட்டு தான் போறாங்க. பட் ஆனா நஷ்ட ஈடா கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. மற்ற இடத்துல அவங்க வந்து வீடு கட்டிக்கிறதுக்கோ கடைகளை அமைச்சுக்கிறதுக்கோ வந்து கவர்மெண்ட் தகுந்த சன்மானம் இப்ப கொடுத்துட்றாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து அது ரொம்ப ப்ராப்ளமா இருக்கும், மக்கள் இறங்கி போராடுவாங்க. பட் ஆனா இப்ப வந்து அதுக்கான ஃபண்ட்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க அவங்களோட ப்ராப்பர்ட்டி எடுத்தா கூட. அதனால மக்களும் வந்து மனசு வந்து கொடுத்துட்றாங்க. சரி ஓகே, நம்ம நாடோட டெவலப்மெண்ட்டுக்கு தானே கேட்கறாங்க அப்படிங்கிறதுனால கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் வேகமா டெவலப் ஆயிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஹோசூர் சுத்தியுமே. ஸோ இன்னும் கொஞ்ச காலத்துல பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து டெவலப்மெண்ட் தெரியும். புது பஸ் ஸ்டாண்ட் வேற கட்டிட்டு இருக்காங்க பத்லப்பள்ளி அப்படிங்கிற ஏரியால. பத்லப்பள்ளி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹோசூர் அவுட்டர்ல கரெக்டா அசோக் லேலேண்டுக்கு முன்னாடி இருக்கும். நம்ம ஹோசூர் என்டர் ஆனோடனே வந்து பத்லப்பள்ளி தான் ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கப்புறம் தான் வந்து ஹோசூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் ஹோசூர் பஸ் ஸ்டாண்டுன்னு வரும். இப்போ வந்து நியூ பஸ் ஸ்டாண்டு நேஷனல் ஹைவே ஓரத்திலேயே கட்டுறாங்க. இப்போ பழைய பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி. என்ன டிராஃபிக் ஆகுமோ அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு டவுட். அங்க பிரிட்ஜ் எல்லாம் கட்டாம எப்படி சர்வீஸ் ரோட்ல போய் பஸ் ஸ்டாண்ட் ஆக்சஸ் பண்ணிட்டு மறுபடியும் நேஷனல் ஹைவேக்கு வந்துட்டு பஸ் எப்படி டிராஃபிக் எல்லாம் இல்லாம போகும் அப்படிங்கிறது தான் பெரிய டவுட்டா இருக்கு. பார்க்கலாம், ஓபன் பண்ணும் போது தான் தெரியும். இது வந்து கல்கொண்ட பள்ளிங்க, கல்கொண்டத பள்ளி. இது மாதிரி பள்ளி ஹள்ளி எல்லாம் நிறைய இருக்கும் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துல. ஊர் பேர்கள்லாம் அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் அந்த கர்நாடகாவோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் இருக்கும் பேர்கள்லயே. நிறைய மக்கள் வந்து இங்க கன்னடம் தெலுங்கு எல்லாம் பேசுவாங்க. ஸ்கூல்ஸ்லயே வந்து நிறைய தெலுங்கு மீடியம் ஸ்கூல்ஸ் இருக்கும். ஆக்சுவலா வந்து விஜயநகர மன்னர்கள் பீரியட்ல அங்கிருந்து நிறைய இங்க குடிபெயர்ந்த மக்கள் அப்படிங்கிறதுனால அந்த லாங்குவேஜோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ரொம்ப பக்கம் இல்ல பார்டரு. அதனால வந்து அந்த இன்டர்செப்ஷனா அந்த இன்டர் கல்ச்சுரல் இது வந்து ரொம்பவே பார்க்க முடியும் நம்ம ஹோசூர் சுத்தி இருக்கிற ஏரியாக்கள்ல. நம்ம சூளகிரி வரைக்குமே பாத்தீங்கன்னா சூளகிரி, தேன்கனிக்கோட்டை, தளி, ஹோசூர் இதெல்லாமே வந்து ஹைலி மிக்சடு பாப்புலேஷனா தான் இருக்கும். எல்லா மொழியுமே பேசுவாங்க. இப்போ வடநாட்டு மக்களும் வடக்கு மக்களும் வேற நிறைய வந்துட்டாங்களா, அதனால ஹிந்தியும் வந்து நிறைய பேசுறத பார்க்க முடியும். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர் பெங்களூர் எப்படி வந்து ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டியா ஆயிட்டு இருக்கோ அது மாதிரி ஹோசூரும் வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு. இன்னும் 10 வருஷம் கழிச்செல்லாம் பார்த்தா ஹோசூரோட ஃபேஸே வந்து அப்படியே மாதிரி ஒரு ப்ராப்பர் சிட்டிக்கான எல்லா தகுதிகளையும் பெற்று இருக்கும் ஹோசூர் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. பட் ஆனா பெங்களூர் எப்படி ஓரளவுக்கு இவ்வளவு டெவலப் ஆனதுக்கு அப்புறமும் கிரீன் கவரை வந்து பாதுகாக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் வந்து ஹோசூரோட கிரீன் கவரை பாதுகாத்தாங்கன்னா சிட்டி அதே அந்த சில்னஸோட இருக்கும். இல்லாட்டி கொஞ்சம் மற்ற சிட்டிஸ் மாதிரியே ஹீட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கவர்மெண்ட் கண்காணிச்சாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹோசூர்ல இருந்து தள்ளி நோக்கி போயிட்டு இருக்கோங்க. காரணம் ஒரு கிராண்ட் சினிமாஸ் இருக்கிற ஏரியாலாம் தாண்டி நாம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். பாத்தீங்களா, மாடு மேய்க்கிறதெல்லாம் கூட நடந்துட்டு இருக்கோம். அதே இடத்துல வந்து ப்ராப்பர் பயங்கரமான ஷோரூம்ஸ் எல்லாம் வேற இருக்கும். நல்ல பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரு ஹோசூர் வந்து ஒரு கலவை அப்படின்னு சொன்னோம் தெரியுமா? ஒரு கிராமம், நகரம், டவுனு இதோட கலவையா தான் இருக்கும். நம்ம பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். என்ன என்ன மாதிரி ஊருடா இது அப்படின்னு. ஸோ ரோடு போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் வந்து ரோடு எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. நம்ம தளி வரைக்குமே வந்து ரோடு எக்ஸ்பென்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்போ டிபிஎஸ் தவிர பாத்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்துச்சுங்க. இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தா தளி வரைக்கும் கூட நம்ம ஹோசூர் சிட்டி வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிரும் போல. அந்த அளவுக்கு வந்து இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து 24 கிலோமீட்டருங்க ஹோசூர்ல இருந்து தளி ரீச் ஆகிறதுக்கு. யாரு தெரியுமா ஹோசூருக்கு லிட்டில் இங்கிலாந்து அப்படின்னு பேர் வச்சாங்க? வேற யாரு, நம்ம பிரிட்டிஷ்காரங்க தான். பிரிட்டிஷ்காரங்களுக்கு அப்போ வந்து சேலம் டிஸ்ட்ரிக்டோட இன்டெகிரேட்டட் சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல தான் வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டும் இருந்துச்சு, தருமபுரி டிஸ்ட்ரிக்டும் இருந்துச்சு. ஸோ கிருஷ்ணகிரியை சேர்ந்த ஹோசூர் தளி எல்லாமே வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருந்துச்சு. அப்போ சேலத்துல தலைமையிடமாக இருந்த அந்த பிரிட்டிஷ் கலெக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, அவங்க எல்லாம் வந்து ஹோசூர் வந்து இந்த சம்மர் பீரியட்ல மலைவாச ஸ்தலங்கள் மாதிரி தாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ஹோசூர் அப்பெல்லாம், இப்பவே வந்து இவ்வளவு சில்லுன்னு இருக்குன்னா அப்ப இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் டெவலப் ஆகாத போது ஃபுல்லா காடுகள் தான். அதுக்குள்ள ஒரு குட்டி நகரம் மாதிரி தான் இருந்திருக்கு ஹோசூர் ஏரியாலாம். அப்ப எவ்வளவு சில்னஸோட இருந்திருக்கும் பாருங்க. ஸோ அதனால அவங்க லிட்டில் இங்கிலாந்து அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. பிளசன்ட் கிளைமேட்டு, லஷ் கிரீன் லேண்ட்ஸ்கேப், மேடு பள்ளமா ஒரு குட்டி ஹில் ஸ்டேஷன் மாதிரி தான் இருக்கும். இப்பவே வந்து எப்படி இருக்கு பாருங்க. நம்ம ஹோசூர்ல இருந்து நல்லாவே அவுட்டர் வந்தாச்சு. கிட்டத்தட்ட தளிக்கு ஒரு 7-8 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். அது வரைக்குமே எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா. தளிக்கு பக்கம் வர வர பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து லஷ் கிரீன் ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரியே இருக்கும். தோப்புகள், காடுகள், வயல்கள்னு அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். ரோடு வேற எக்ஸ்பேண்ட் பண்றாங்களா, வேற லெவல் தான். ஸோ ஹோசூர்ல இருந்து ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிராமப்புறத்துல ஒரு ரைடு போயிட்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தளிக்கு டிராவல் பண்ணிட்டு வரலாம். தளியில வந்து ஒரு லேக் வேற இருக்கு. தளி லேக் வந்து ரொம்பவே ஃபேமஸ். ஊரு வந்து அந்த லேக்கோட கரையில தான் இருக்கு. ஓகேவா? அதனால செம்ம பியூட்டிஃபுல்லான டவுன். அடுத்த வீடியோல நான் தளியை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். டவுன்ல என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும், சாப்பாடு எப்படி இருக்கும், ஒரு டிப்பிக்கல் கிராமத்து சைடு, ஒரு கர்நாடகா தமிழ் எல்லாம் கலந்த ஒரு கல்ச்சர் வந்து எப்படி இருக்கும் அந்த ஊர்ல அப்படிங்கறது வந்து உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ அடுத்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த ஊர்ல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நம்ம திருவிழான்னெல்லாம் சொல்லுவோம்ல, இங்க வந்து ஹப்பான்னு தான் சொல்லுவாங்க. கணேஷ் ஹப்பா, மாரியம்மன் ஹப்பா, இந்த மாதிரி ஹப்பான்னு தான் சொல்லுவாங்க. கன்னட வேர்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். பக்கத்து மாநிலத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸு. இங்க பாத்தீங்களா எவ்வளவு இண்டஸ்ட்ரீஸ் பாத்தீங்களா. நம்ம ஆல்மோஸ்ட் தளி பக்கத்துல வந்தாச்சுங்க. இது வரைக்குமே வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்துருச்சு. அந்த அளவுக்கு வந்து ஹோசூரோட எல்லா டைரக்ஷன்லயும், நீங்க பாக்லூர் சைடு பாத்தீங்கன்னா அங்கேயும் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆயிட்டு இருக்கு. சூளகிரி போற சைட்ல நாம சொல்லவே வேணாம். சூளகிரிலயும் ஒரு சிப்காட் இருக்கு, கிருஷ்ணகிரியில ஒரு சிப்காட் இருக்கு, ஹோசூர்ல 2 சிப்காட் இருக்கு. அதனால ஃபுல்லா இண்டஸ்ட்ரீஸ் தான். இங்க பாருங்களேன், ரெசிடென்ஷியல் ஏரியாஸ். இங்க லேபர்ஸா வராங்கல்ல மத்த ஸ்டேட்ஸ்ல இருந்து, அவங்கள தங்குறதுக்கு இந்த மாதிரி நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ்ல கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பிஜி அகாமடேஷன் மாதிரி. ஏன்னா சிட்டிக்குள்ள எல்லாரையும் அகாமடேட் பண்ற அளவுக்கு வந்து ரெசிடென்ஷியல் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அப்படிங்கறதுனால இருக்கிறதும் வந்து ரொம்ப காஸ்ட்லி ஆயிட்டு இருக்கு. அதனால அவுட்டர்ல இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிற ஏரியால கிராமங்கள்லயே வந்து இந்த மாதிரி அபார்ட்மெண்ட்ஸ் கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க லேபர்ஸ் எல்லாம் தங்கறதுக்கு. அங்கங்க பாத்தீங்கன்னா இந்த பூந்தோட்டங்கள் இருக்கும். சைட்ல பாத்தீங்க தெரியுமா, வயலட் கலர்ல இது மாதிரி நிறைய கிரீன் ஹவுஸ் ஃப்ளவர் ஃபார்மிங்கும் பண்றாங்க. அப்படியே உள்ளுக்குள்ள அந்த எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து விளைவிச்சு அழகா பேக் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க போல. ஸோ நிறைய ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்த இண்டஸ்ட்ரீஸும் இருக்கு, ஹைடெக் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் வரைக்கும் இருக்கு. அதனாலதான் சொன்னேன் ரேர் காம்பினேஷன் பா ஹோசூர் அப்படின்னு சொல்லிட்டு. மக்களே தளி பக்கத்துல வந்தாச்சுங்க. எப்படி இருக்கு பாருங்க மக்களே, லேண்ட்ஸ்கேப்ஸ் சும்மா லஷ் கிரீனா. இங்க தளி தாண்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகள்னு சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம மலை மாதேஸ்வரா பெட்டா எல்லாம் இருக்கு தெரியுமா.
மலை மாதேஸ்வரன் கோவில். ஸோ அந்த மலைகளோட தொடர்ச்சி தான் இது. ஓகேவா? அப்படியே போய் கிருஷ்ணகிரி வரைக்கும் எண்ட் ஆகும். ஸோ இதெல்லாமே வந்து தளியை தாண்டணுன்னே நிறைய இந்த கிராசிங் இருக்கும், எலிஃபென்ட் கிராசிங் இருக்கும். கர்நாடகா பார்டர்ல இருந்து இங்க வரதும், தமிழ்நாடு காடுகளுக்குள்ள இருந்து கர்நாடகாக்குள்ள போறதும் வந்து நிறைய நியூஸஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கும். ஸோ இது வந்து சின்ன உப்பனூர் அப்படிங்கிற ஊரை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா? ஊர்கள் எல்லாம் அப்படியே பச்சை பசேல்னு வேற லெவல்ல. ஸோ நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்து நல்லாவே டெவலப் ஆயிட்டு இருக்குங்க நம்ம தமிழ்நாட்டில். நம்ம ப்ரௌடா ஃபீல் பண்ணோம். இன்னுமே வந்து எல்லா ஸ்கூல்ஸும் 100% இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் அப்கிரேட் பண்ணிட்டாங்கன்னா ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். கேரளால அதை அச்சீவ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. கேரளாலலாம் பிரைவேட் ஸ்கூல் அளவுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் பஸ்ஸஸ் எல்லாம் ஆப்ரேட் ஆகிற அளவுக்கு அங்க ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் வந்து ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் வேற லெவல்ல டெவலப் ஆயிருச்சுன்னா ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அடிச்சுக்கவே முடியாதுங்க தமிழ்நாட்டில். ஆல்மோஸ்ட் எல்லா மாவட்டங்கள்லையுமே வந்து ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா தளியெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒன் வேல போற மாதிரி இருக்கும், அவ்வளோ குட்டி ரோடா இருக்கும். இப்போ லாஸ்ட் ஒரு 5-10 இயர்ஸ்ல அப்படியே சேஞ்ச் ஹோசூர் வரைக்குமே வந்து இந்த 4 லேன் ஹைவே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள்ல ஆகிடும் போல. ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான் இந்த ரோடு. பட் ஆனா அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன தெரியுங்களா? அந்த ரோட்ல 2 சைடு வந்து மரங்கள் இருக்கு பாருங்க. அந்த காலத்துல புளிய மரங்கள் நிறைய வச்சு விட்டு இருந்திருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து அப்படியே தோண்டி அவங்க மறுபடியும் அதை வேற இடத்துல நட்டி வச்சாங்கன்னா நல்லா இருக்கும். அந்த டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு. பட் ஆனா வந்து நம்ம ரோட் டெவலப்மெண்ட்டுங்கிற பேர்ல ரோட் சைட்ல இருக்கிற மரங்களை எல்லாம் அப்படியே வெட்டி போட்டுறோம். அது ஒண்ணுதான் வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி மரங்களை எல்லாம் காப்பாத்தினாங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ மக்களே, நம்ம தளி டவுன் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பாத்தீங்களா? ரோட்ல ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா தென்னந்தோப்புகளும் காடுகளா இருக்கும். இன்னொரு சைடு வந்து லேக்ல இருக்கும். நம்ம தளி என்டர் ஆகிறதே வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லான லேண்ட்ஸ்கேப் இருக்கு. ஆக்சுவலி ஆப்போசிட்ல வந்து லேக் இருக்கு. அதனால இப்ப வியூ தெரியல. நம்ம ஒரு சைடு மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். நுங்கு இளநீ எல்லாம் வித்துட்டு இருக்காங்க பாருங்க. சோ இதுதான் மக்களே, நம்ம மெயின் ரோட்ல இருந்து வந்து இன்னொரு ரோடு திரும்பிச்சு பாத்தீங்களா? அது வந்து தேன்கனிக்கோட்டை போற சைடு. ஸோ இது வந்து நம்ம தளி டவுனுக்குள்ள போற சைடு திரும்பியாச்சு. ஸோ வெல்கம் டு தளி மக்களே. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா இந்த டவுனு? அப்படியே ஃபுல்லா வந்து ஒரு கார்டனுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்க பெங்களூர் சைடு எல்லாம் வந்து டிராவல் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். பெங்களூர் சுத்தி இருக்கிற எல்லா ஊர்களுமே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லா வந்து அவங்க மரங்களை எல்லாம் வெட்டவே மாட்டாங்க. சிட்டிக்குள்ளேயே வந்து வெட்ட மாட்டாங்க. அப்போ பெங்களூர் சுத்தி இருக்கிற கிராமங்கள் எல்லாம் கேட்கவே வேணும். அந்த அளவுக்கு வந்து லஷ் கிரீனா இருக்கும். நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை பாலக்காட்டு கேப்ல இருந்து வர்ற அந்த தென்மேற்கு பருவமழை காற்றோட நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகளோட காற்று தான் வந்து இந்த தளி, ஹோசூர், பெங்களூர் ரீஜனுக்கு அவ்வளவு சில்னஸ் கொடுக்குதாங்க. பாருங்க, எங்கேயோ இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலைகள், எங்கேயோ இல்ல, கொஞ்சம் பக்கத்துல தான். பட் ஆனா அதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இங்க இருக்கிற சிட்டிஸ்ல எவ்வளவு சில்னஸ் கொடுக்குது அப்படின்னு நினைக்கும் போது இயற்கையை நினைச்சு நாம அப்படியே மெய் சிலிர்த்து தான் போகணும். ஸோ அதனாலதான் மக்களே, மண் வளம், மலை வளம், நீர் வளம், மரங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து பின்னி பிணைஞ்சது நம்ம வாழ்க்கையோட. என்ன சொல்றீங்க? ஸோ டெவலப்மெண்ட்டுங்கிற பேர்ல அதை ரொம்ப நாசப்படுத்தாம அப்படியே சஸ்டைனபிளா நாம டெவலப் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம். உங்களோட வியூஸ் இதை பத்தி என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க மக்களே. நம்ம டவுனுக்குள்ள வந்தாச்சு. தளியோட பஸ் ஸ்டாண்டுக்குள்ள என்டர் ஆயிட்டு இருக்கோம். வெல்கம் டு தளி மக்களே. சரி வாங்க, இறங்குறதுக்கு ரெடியாவும். நெக்ஸ்ட் வீடியோல தளி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க மக்களே. கரெக்டா 9:15 நாம தளி ரீச் ஆயாச்சுங்க. கரெக்டா 1 hour ஆகுது. 19ஆம் நம்பர் பஸ், ஹோசூர் டு தளி டைரக்ட் பஸ்ஸுங்க. வழியில கிராமங்களுக்குள்ளெல்லாம் போயிட்டு வரும்னு நினைச்சேன். பட் டைரக்ட் பஸ் செம்ம சூப்பரா இருந்துச்சுல. எவ்வளவு நேச்சுரலா இருக்கு, அதே சமயம் எவ்வளவு இண்டஸ்ட்ரீஸ். செம்ம பியூட்டிஃபுல்லான ஜேர்னிங்க ஹோசூர் டு தளி. ஸோ மக்களே, நம்ம ஹோசூர்ல இருந்து தளி வரைக்கும் வந்த இந்த டிஎன்எஸ்டிசி பஸ் ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம தளி டவுனை தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ அந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற வரைக்கும் டேக் கேர் அண்ட் சியர்ஸ் ஃப்ரம் தளி பஸ் ஸ்டாண்டுங்க. See you.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Flipkart Myntraல இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.